அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேலைப்பளுவின் காரணமாக நம்ம தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவுகள் போட முடியல. இனிமேல் வரும் காலங்களில் நிச்சயமாக தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்காக முயற்சி செய்கிறேன். அன்பர்களே, இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஒரு முப்பெரும் விழாவில் நமக்கு சிறந்த தெய்வ உபாசனை கலை ஆசான் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விருதுக்கு தகுதியுடைய நபர் நான் அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே இந்த தெய்வ உபாசனை கலை மீதும் மாந்திரீக கலை மீதும் எனக்கு இருக்கக்கூடிய மரியாதையும், என் குருநாதர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய பக்தியும், என் உபாசனா தெய்வங்களின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பேரன்பும் தான் இந்த ஒரு அங்கீகாரத்தை எனக்கு பெற்று கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோடு நம் மகாசக்தி மந்திராலயத்தில் இந்த தெய்வ தேவதா உபாசனை கலையை எடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களும், அதே சமயத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆர்வத்தோடும், அதே சமயம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்னு இப்போது வரை நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம் மகாசக்தி மந்திராலயத்தின் அத்தனை மாணவர்களுடைய உபாசனா தெய்வங்களின் ஆசியும் தான் நமக்கு இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கு. நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் ஊரில் பாப்பாத்தியம்மாள் கிருஷ்ணன் சமூக நல அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட இந்த சிறந்த தெய்வ உபாசனை கலை ஆசான் விருது என் உபாசனா தெய்வங்களும், என் குருமார்களும், என் குல முன்னோர்களும் எனக்கு கொடுத்த ஒரு சிறு பெரு அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். மேலும் இது போன்ற செயல்களை செய்ய இந்த விருது எனக்கு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு அப்படிங்கிறது என்னுடைய மிக சந்தோஷமான மனநிலையையும், அதே சமயத்தில் உபாசனா தெய்வங்களும் குல தெய்வங்களும் கொடுத்த பெரும் பரிசையும் உங்களுக்கும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே. நன்றி.